வெள்ளைக்காரன் காலத்தில் இந்த ஆங்கில கிறிஸ்தவ புத்தாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற பெரிய மனுஷன் சொல்கிற பூரா போயிட்டு அந்த வெள்ளைக்கார துறைக்கு போயிட்டு பூச்செண்டு எலுமிச்சை பழம் கொடுத்து அவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். ஏன்னா இது வெள்ளைக்கார கிறிஸ்தவ ஆட்சி நடந்துச்சு. அது எப்படி அந்த கிறிஸ்தவ ஆட்சி நடக்கும் பொழுது போய் எப்படி கொண்டு அந்த கீழே உள்ளவங்களாம் போய் கொடுத்தாங்களோ அதே போல் இப்போ இந்த கிறிஸ்தவர் பிச்சையால் அந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த தமிழக பஞ்சாயத்து முதல் ஸ்டாலின் தேடி போயிட்டு எல்லாரும் போய் பூக்கொத்து கொடுத்துட்டு வர்றாங்க. ஏன்னா அவருக்குலாம் தோற அந்த நினப்புலேயே உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அப்படி பரம்பரையாக வருது இல்லை, தாத்தா அப்பன் மகன் அடுத்தது பேரன் அப்படின்னு இந்த பதவி வர்றதுனால இவங்க துறைகளாயிட்டாங்க, வெள்ளைக்கார துறைகளாயிட்டாங்க. இருக்கிற அடிமை பிரபுகள் புறம் போயிட்டு பூச்சி வந்து எலுமிச்சம்பழம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதோட அடுத்த கட்டம் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நடுராத்திரியில் பட்டாசு வெடித்து அந்த கிறிஸ்தவ புத்தாண்டு கொண்டாடுறாங்க. தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க மட்டும் நேர கட்டுப்பாடு உண்டு. கிறிஸ்தவ புத்தாண்டுக்காண்டி பட்டாசு வெடித்தா சுற்றுப்புற சூழல் மாசுபடாது. எந்த பண்டிகைக்காண்டி நீங்கள் லைட்டாக தீக்குச்சி கொளுத்துனா கூட சரி, உடனே சுற்றுப்புற சூழல் மாசுபட்டுரும். ஆனால் கிறிஸ்தவர்களுக்காண்டி அதெல்லாம் படாது. கிறிஸ்தவ பட்டாசு வெடித்தா சுற்றுப்புற சூழல் மாசுபடாது. இது வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க காவல்துறை அதிகாரிகள் நடு ரோட்டில் இருந்து நைட்டு 1 மணிக்கு 12 மணிக்கு அது அந்த பேய்களும் தூங்கிட்டு இருக்கும். அந்த டைமில் உட்காந்து பட்டாசு வச்சுட்டு அதுக்கு வந்து கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. நம்ம கமிஷனர் ஒருத்தர் போயிட்டு குடும்பத்தோடு அது ஒரு பெருசாக சிறப்பு செய்தியாக வர போடுறாங்க. காவல்துறை பணியில் இருக்கும் பொழுது மத நம்பிக்கையை கொண்டாடுறது எப்படி சரியாகும்? எந்த ஒரு காவல் அதிகாரியாவது இதுவரைக்கும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் வந்து கலந்துட்டு இருந்திருக்கீங்களா நீங்கள்? அப்போ கிறிஸ்தவ பண்டிகையை மட்டும் உங்களுக்கு வந்து யார் கொண்டாட சொல்லி தர்றா? உங்களுக்கு யார் உத்தரவு கொடுத்தா? இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை தலைகுனி விட மாட்டோமா? ஆனால் அவனை திமுககாரன் சொல்கிறது இதோட வேற என்ன தலைகுனி விட வேணும் நமக்கு தமிழனுக்கு? நடுராத்திரியில் பட்டாசு வெடிக்கிறது தப்பு. குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கும், வயசானவங்க தூங்கிட்டு இருக்கும். இந்துக்கள் சாயங்காலம் காலையில் வெடித்தாலே வந்து நாய்கள் பாதிக்கப்படுது. இவனுங்க வருவானுங்க, அந்த நாய் பிரியர்கள்லாம் வருவானுங்க. இப்போ எந்த நாயும் வரக்காணும் நடுராத்திரியில் வெடிச்சா. ஒரு நைட்டு பகலில் வெடிச்சா மட்டும் நாய் பாதிக்கப்படும் போல இருக்கு. நைட்லாம் வெடிச்சா அந்த நாய் பாதிக்கப்படாது போல இருக்குது. ஒரு இந்து தன்னுடைய பண்டிகையை கொண்டாடுறதுக்கு ஆயிரம் கட்டுப்பாடுகள், அதை மீறின அவ்வளவு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் என்ன வேணாலும் பண்ண, ஒரு சிறுபான்மையினராக இருந்தால் என்ன வேணாலும் நீ பண்ணு, நான் உனக்கு வந்து பாதுகாப்பாக இருப்பேன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மை மக்களுக்கு இழைக்கப்படும் பெரும் துரோகம். அதை நம்ம புரிஞ்சிக்காமல் இருக்குது அதோட பெரிய கேவலம். இனியாவது நமக்கு என்ன நடக்குதுங்கிறத பார்த்து உணர்ந்து இந்த ஆட்சி வந்து அடுத்து நம்ம குழந்தைகளுக்கு இதோட கேவலமாக நடக்குங்கிறத புரிஞ்சு நடப்போம்.